نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن العظيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாகவும், மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து நல்ல உபதேசங்களை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறையின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகிலே படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த தன்னை போன்ற ஒரு படைப்பினம் தேவைப்படுகிறது. அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது மனித படைப்பாக இருக்கக்கூடிய நமக்கும் பாசத்தை வெளிக்காட்ட, நம்முடைய அன்பை எடுத்து காட்ட, நம்முடைய நேசத்தை எடுத்து காட்டுவதற்கு பிற மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். உலகிலே வாழக்கூடிய சிலருடைய நடைமுறைகளை நாம் பார்க்கலாம். சிலர் பெற்றோர்களை, தங்களை பெற்றெடுத்த தங்களுடைய தாய் தந்தையை நேசம் கொள்பவர்களாக இருப்பார்கள். சிலர்கள் தங்களுடைய கணவனை, சிலர் தங்களுடைய மனைவியை, சிலர் நண்பர்கள் மீது அதிகம் நேசம் வைத்தவர்களாக, சிலர்கள் உறவினர்கள் மீதும், சிலர் மற்ற ஏனைய மக்கள் மீதும் பாசத்தை வெளிக்காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் யார் மீது அன்பு வைக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரதிபலிக்கும் என்பதை நாம் கொஞ்சம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பு என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த ஒரு நியமத் இந்த அன்பு. பாசம் அதை நாம் யாரின் மீது வைக்கிறோமோ அவர்களை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையில் அது நம்மிடத்திலே பிரதிபலிக்கும். உதாரணத்திற்கு, பெற்றோர்களை ஒருவன் ஒரு தந்தையை நேசிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய தந்தையை போல அவனும் பேசுவான், தந்தையை போல நடந்து கொள்வான். அல்லது நண்பர்களை பிரியப்படுகிறான் என்று சொன்னால் அந்த நண்பர்களை போல உடை அணிவது, நண்பர்களை போல பேசுவது, நண்பர்களை போல நடந்து கொள்வது என அவனுடைய எல்லா நடவடிக்கைகளும் நண்பர்களை போன்று இருக்கும். ஒரு சிலர் தங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய, பாடம் கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களை பிடிக்கும்.
எனவே அவர்களைப் போல பேசுவது, அவர்களைப் போல நடந்து கொள்வது, இன்றைக்கு உலகத்திலே இதை நாம் சாதாரணமாகவே எல்லோருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்க்கையிலும் தங்களுடைய வாழ்க்கையை இவரை போன்று ஒரு சாயலை ஒத்ததாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். இது எல்லோருக்கும் மனிதனுடைய இயல்பு இதுதான். எனவே இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அன்பை, பாசத்தை எப்படி வைக்க வேண்டும், யார் மீது அதிகம் பாசம் வைக்க வேண்டும், அந்த பாசத்திலே எந்த அளவிற்கு ஒரு லிமிட்டோட, எல்லையோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் நமக்கு தெளிவாக, ஷரியத் நமக்கு தெளிவாக அதை சுட்டிக்காட்டுகிறது. முதலில் அன்பு என்கிற அந்த வார்த்தையினுடைய, அந்த சொல்லுடைய அர்த்தத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அன்பு என்கிற அந்த வார்த்தைக்கு நிறைய கேவலமான, நிறைய தவறான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. அன்பு என்றால் இன்றைக்கு இளைஞர்களை கேட்டால், வாலிபர்களை கேட்டால் சொல்வார்கள், அன்பு என்றால் காதல், லவ். இன்றைக்கு அதையும் தாண்டி ஒரு ஃபேஷன் ஆகிவிட்ட ஒரு நடைமுறை என்னவென்று சொன்னால் லிவிங் டுகெதர், அதாவது திருமணம் செய்யாமலேயே கணவன் மனைவியாக வாழக்கூடிய இந்த நிலைப்பாடு. இப்படி அன்பு என்கிற வார்த்தைக்கு பலவிதமான தவறான அர்த்தங்களை கொடுத்து அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நியமத்தான அந்த பாசத்தை இன்றைக்கு கொச்சைப்படுத்திவிட்டார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதுவல்ல அன்பினுடைய உண்மையான அர்த்தம். இதுவல்ல. ஷரியத்தினுடைய பார்வையில் அன்பு என்பதற்கு மிக தூய்மையான ஒரு அர்த்தம் தரப்படுகிறது. அன்பு, முஹப்பத் என்று சொன்னால், அன்பு என்கிற வார்த்தைக்கு அரபியிலேயே முஹப்பத் என்று சொல்வார்கள். முஹப்பத் என்று சொன்னால் ஹிதாயத். ஹிதாயத் என்றால் நேர்வழி காட்டுதல் என்கிற அர்த்தம். அன்பு என்றால், பாசம் என்றால் நேர்வழி காட்டுதல் என்பது அதனுடைய பொருத்தமான அர்த்தமாகும். நம்முடைய மனதிலே ஒரு கேள்வி வரலாம். அன்பு என்பதற்கு நாம் எவ்வளவோ அர்த்தங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இது என்ன புதிதாக நேர்வழி காட்டுதல் என்கிற அர்த்தம் எப்படி வரும்? நாம் ஏற்கனவே ஒரு விஷயத்தை இங்கே சுட்டி காட்டினோம். நாம் யாரின் மீது அன்பு வைக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்பதை நாம் பார்த்தோம். அதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் நமக்கு நேர்வழி காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அதே போல நம்மை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நேர்வழி காட்டுபவராக இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான அன்பு என்பது ஷரியத் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. நாம் யாரின் மீது பாசம் வைக்கிறோமோ அவர்கள் நமக்கு நேர்வழி காட்டுபவராக இருக்க வேண்டும், அல்லது நம்மை பிரியப்படுபவர்களுக்கு நாம் நேர்வழி காட்டுபவராக இருக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது அன்பு, அந்த முஹப்பத் என்பது அது ஒரு இபாதத். எப்படி தொழுதால் நமக்கு நன்மை கிடைக்குமோ, இன்ன பிற நஃபீலான அமல்கள் செய்யும் பொழுது நமக்கு நன்மைகள் கிடைக்குமோ, அதே போல அல்லாஹுவுக்காக ஒருவரை நாம் பிரியம் கொண்டோம் என்று சொன்னால், அல்லாஹுவிற்காக ஒருவர் மீது ஹலாலான முறையில் நேசம் வைத்தோம் என்று சொன்னால், நாம் வைக்கக்கூடிய அந்த நேசத்திற்கு அவர் நமக்கு உண்மையிலேயே ஒரு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு மனிதராக இருக்கும் பட்சத்தில் நாம் வைக்கக்கூடிய நேசம் அது நமக்கு இபாதத்து செய்த நன்மையை நமக்கு பெற்றுத் தருகிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரின் மீது நாம் அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். நாம் நினைக்கலாம், இந்த உலகத்திலே யாரின் மீதுதான் நாம் அதிகமாக அன்பு வைக்க வேண்டும், அன்பு வைப்பதை கூடவா ஷரியத் நமக்கு சொல்லித்தர வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்திலே வரும்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல என்பதை நாம் பார்த்தோம். நாம் யாரின் மீது வைக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலேயே நமக்கு நேர்வழி காட்டுவதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாராலும் நமக்கு நேர்வழி காட்ட முடியும். நமக்கு ஒரு முன்மாதிரியாக, நமக்கு ஒரு நேர் வழி காட்டியாகத்தான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அனுப்பி தந்திருக்கின்றார். அவர்கள் வாழ்ந்த அந்த விதம், அவர்கள் வாழ்க்கை நடத்திய அந்த முறை, அதுதான் நமக்கு நேர் வழிகாட்டி. எனவே நபி அவர்கள் குறிப்பிடும் பொழுது லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆக மாட்டார். ஹத்தா அஹப்ப இலைஹி அகூன இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள். என்னை நீங்கள் பிரியம் கொள்ளும் வரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னை நீங்கள் பிரியம் கொள்ளும் வரை நீங்கள் ஈமான் கொண்ட மனிதராக ஆக முடியாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், உங்களுடைய பெற்றோரை விட நீங்கள் என்னை பிரியப்படுபவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய பிள்ளைகளை விட, ஏனைய எல்லா உலகத்திலே உள்ள எல்லா மக்களையும் விட நீங்கள் என்னை பிரியம் கொள்ளாத வரை நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பது நமக்கே தெரியும். நபியின் மீது நாம் எந்த அளவிற்கு நேசம் கொண்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களை நமக்கு பிடிக்கும், அவர்களுக்கு தேவையானதை வாங்கி தருகிறோம், அவர்கள் சொல்வதை கேட்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பிடிக்கும், அவர்கள் ஆசைப்படுவதையெல்லாம் நிறைவேற்றி தருகிறோம். நம்முடைய மனைவியை நமக்கு பிடிக்கும், அவள் கேட்பதையெல்லாம் வாங்கி தருகிறோம், அவள் சொல்வதை கேட்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறோம் என்பதை நாம் அவர்களை போல நடந்து கொள்வதிலேயே நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் அணிந்தது போல ஆடை, அவர்கள் பேசியது போல வார்த்தைகள், அவர்கள் செய்தது போல செயல்கள், அவர்கள் வைத்த அவர்களுடைய தோற்றம், இவை அனைத்திலேயுமே இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு நாம் தூரமாகத்தான் இருக்கிறோம். இதுவே நாம் அவர்கள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறோம் என்பதற்கு இந்த ஒரு உதாரணம் போதும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் அதிக பாசம் வைக்காத வரை நாம் ஈமான் கொண்ட மக்களாக ஆகவே முடியாது. அல்லாஹு தஆலா இதை தெளிவாக, இதை வலுவூட்டக்கூடிய விதத்திலே குர்ஆனிலே ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்வான். நபியே, நீங்கள் கூறுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, உண்மையில் அவர்கள் அல்லாஹுவை பிரியப்படுபவர்களாக இருந்தால், அல்லாஹுவை யார் நேசம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றும்படி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். அல்லாஹுடைய பிரியம் நபி அவர்களுடைய பிரியத்திலே, நபி அவர்களை பின்பற்றுவதில் தான் இருக்கிறது என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்கிறார். அப்படி என்றால் எந்த அளவிற்கு நபி அவர்களின் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும், அவர்களின் மீது நாம் நேசம் வைப்பது ஒரு இபாதத் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். வெறுமனே நேசம் வைப்பது என்று சொன்னால் அது இபாதத் என்கிற அளவிற்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் நபியை நேசித்தால் யுஹ்பிபுகுமுல்லாஹு, அல்லாஹ் உங்களை நேசிப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகம் பாசம் வைத்தால், நம்முடைய பெற்றோர்களை விட, நம்முடைய மனைவி, பிள்ளைகள், ஏனைய எல்லா மக்களையும் விட நபி அவர்களை பிரியப்பட்டால், நான் உங்களை பிரியப்படுகிறேன், யுஹ்பிபுகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அது மட்டுமல்ல உங்களுடைய பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இதை விட நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு சலுகையை யார் தர முடியும்? வேறு ஒன்றும் நாம் செய்ய தேவையில்லை. நபி அவர்களின் மீது நமக்கு பாசம், நபி அவர்களின் மீது நமக்கு நேசம் வர வேண்டும். அவர்கள் குடும்பம் நடத்தியது போல,
அவர்கள் தொழுதது போல, அவர்கள் தாடி வைத்தது போல, அவர்கள் பின்பற்றிய அனைத்து செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வருவதுதான் அவர்களின் மீது நாம் வைக்கக்கூடிய பாசத்துடைய அடையாளம். அப்படி பார்க்கும் பொழுது அல்லாஹ் கூறுவது போல சஹாபாக்கள் முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் வைத்து நபி அவர்களுடைய பிரியத்தையும் வாங்கி கொண்டார்கள். நபி அவர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய பிரியத்தையும் வாங்கி கொண்டார்கள். சஹாபாக்களிலே அன்சாரிகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்களில் மக்காவை சார்ந்த சஹாபாக்களுக்கு முஹாஜிரீன்கள் என்று சொல்வார்கள், மதீனாவை சார்ந்த சஹாபாக்களுக்கு அன்சாரிகள் என்று சொல்வார்கள். அன்சாரி சஹாபிகள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது மக்காவுடைய வெற்றியின் போது, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, முஸ்லிம்கள் ஜெயித்து விட்டார்கள். நபி அவர்கள் அல்லாஹ்விற்கு அந்த வெற்றி அல்லாஹு தஆலா கொடுத்ததின் காரணமாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் அல்லாஹ்விடத்திலே ஒரு மலை குன்றுக்கு அருகிலே துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபாக்கள் தங்களுக்குள்ளே அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இவ்வளவு நாள் நபி நம்மோடு மதீனாவிலே இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது மக்கா நம்முடைய கையிலே வந்துவிட்டது. ஒருவேளை நபி அவர்கள் பிறந்த ஊர், அவர்களுடைய குடும்பம் வாழ்ந்த ஊர், அவர்கள் வியாபாரம் செய்த ஊர், எனவே நபி அவர்கள் இங்கேயே தங்கி விடுவார்களோ, இனிமேல் மதீனாவிற்கு வரமாட்டார்களோ என்கிற ஒரு கவலையோடு அங்கே அன்சாரிகள் பேசிக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்கள் பேசுவது காதிலே விழுந்து விட்டது. துஆவை முடித்தவர்கள் நேராக வந்து அன்சாரிகளிடத்திலே கேட்டார்கள், என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், எதுவும் இல்லை, எங்களுக்குள்ளே நாங்கள் சும்மா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தோம் என்று சொல்கிறார்கள். இல்லை, பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வற்புறுத்தி கேட்கும் பொழுது அன்சாரி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இவ்வளவு நாள் நீங்கள் மதீனாவிலே எங்களோடு வாழ்ந்தீர்கள், இனி மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, எங்கே இனிமேல் நீங்கள் மதீனாவிற்கு வராமல் மக்காவிலேயே தங்கி விடுவீர்களோ என்கிற ஒரு பயம், ஒரு கவலை எங்களுடைய மனதிலே இருந்தது, அதைத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் என்று அன்சாரி சஹாபாக்கள் சொல்கிறார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்வார்கள், மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல் மஹ்யா மஹ்யாக்கும், நான் வாழ்ந்தால் உங்களோடு தான் வாழ்வேன், வல் மமாத்து மமாத்துக்கும், மரணித்தாலும் உங்களோடு தான் மரணிப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதே போல அன்சாரிகள் நபி அவர்களின் மீது வைத்திருந்த அந்த பாசம், அதே போல நபி அவர்கள் அன்சாரிகள் மீது வைத்திருந்த அந்த பாசம், நபி அவர்கள் சொன்னது போல வாழ்ந்தால் உங்களோடு வாழ்வேன், மரணித்தாலும் உங்களோடு தான் மரணிப்பேன் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் அதே போல மதீனாவில் அன்சாரிகளோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். எவ்வளவு பெரிய ஒரு தூய்மையான பாசம் நபி அவர்களின் மீது வைத்திருந்தார்கள் என்பதை இங்கே நாம் பார்க்கலாம். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, அதுவெல்லாம் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. எங்கே இனிமேல் நபி அவர்கள் மக்காவிலே இருந்து விடுவார்களோ, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் பொழுதே இவர்களுக்கு மட்டும் இப்படி ஒரு கவலை, இனிமேல் நபி மதீனாவிற்கு வரமாட்டார்களோ என்று கவலைப்படுகிறார். பெண்களும் அன்றைக்கு சளைத்தவர்களாக இருக்கவில்லை. எந்த அளவிற்கு ஆண்கள் நபி அவர்களின் மீது பாசம் வைத்திருந்தார்களோ அதே போல சஹாபி பெண்மணிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார்கள். உஹதுடைய போரை முடித்துக் கொண்டு முஸ்லிம் படைகள் திரும்பி மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய வழியிலே
தீனார் குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை முஸ்லிம் படைகள் சந்திக்கிறது. அந்த பெண்ணை பார்த்ததும் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சகோதரி, உன்னுடைய கணவன் போரிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உன்னுடைய தந்தையும் போரிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உன்னுடைய சகோதரரும் போரிலே ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அந்த பெண்மணி அதற்கும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கடைசியாக அந்த பெண்மணி கேட்டது ஒரே ஒரு கேள்விதான், ஃபமா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது என்னுடைய நபி என்ன செய்கிறார், எப்படி இருக்கிறார்? ஒரு பெண்ணுடைய முழு ஆதரவு என்று பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுடைய கணவன், அந்த பெண்ணுடைய தந்தை, அந்த பெண்ணுடைய சகோதரர், இந்த மூவருமே ஒரே நேரத்தில் ஒரே போரிலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அது கூட அந்த பெண்மணிக்கு கவலையாக தெரியவில்லை. எல்லாம் போகட்டும், கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய நபி என்ன செய்கிறார், எப்படி இருக்கிறார் என்று அந்த பெண்மணி கவலையோடு கேட்கிறார். ஒரு பெண் எந்த அளவிற்கு நபியின் மீது பாசத்தை வைத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் நாம் பார்க்கலாம். நம்முடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி வரும், நபியின் மீது பாசம் வைத்தார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு நபியை நேரிலே பார்த்தார்கள், நபியோடு வாழ்ந்தார்கள், அவர்கள் பாசம் வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் கிட்டத்தட்ட ஒரு 14 நூற்றாண்டுகள் தூரமாகிவிட்டோம். இனிமேல் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பாசம் வைக்க முடியும்? பாசம் வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது எப்படி சாத்தியமாகும் என்பது நம்முடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி வரும். இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், நபியை பார்க்காமலேயே அவர்களின் மீது அளவு கடந்த பாசம் வைத்த வரலாறுகளும் இருக்கிறது. நபியுடைய பல் உஹதுடைய போர்க்களத்திலே ஒரு பல் தாக்கப்படும், ஒரு பல் ஷஹீதாக்கப்படும். நபி அவர்களுடைய பல் உடைந்த இந்த செய்தி ஒரு 2-3 மாதங்களுக்கு பிறகு உவைசுல் கர்னி என்கிற ஒரு சஹாபி என்று சொன்னால் நபி அவர்களை நேரிலே பார்த்து நபி அவர்களை ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் சஹாபி என்கிற அந்த பெயர் வரும். ஆனால் கடைசி வரை உவைசுல் கர்னி என்கிற அந்த மனிதர் நபி அவர்களை பார்க்க எவ்வளவோ ஆசைப்பட்டார்கள், எவ்வளவோ அவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் ஈமான் கொண்டு விட்டார். ஆனால் நபியை பார்த்து ஈமான் கொள்ளும். எனவே அவருக்கு சஹாபி என்கிற அந்த பெயர் அவருக்கு வராது. நபி அவர்களுடைய பல் உடைக்கப்பட்ட அந்த செய்தி ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு அவருடைய காதுக்கு வருகிறது. செய்தியை கேள்விப்பட்டதும் கூர்மையான ஒரு கல்லை எடுத்து நபி அவர்களுக்கு எந்த பல் உடைக்கப்பட்டது என்று தெரியவில்லையே, மேல் வரிசை பற்களா அல்லது கீழ் வரிசை பற்களா, எதுவென்றே தெரியவில்லையே என்று சொல்லி தன்னுடைய எல்லா பல்லையும் அந்த கூரிய கல்லால் உடைத்துக் கொள்கிறார். பார்ப்பதற்கே கேட்பதற்கே நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய நபியை பார்க்கவில்லை, நபி அவர்களுடைய வார்த்தைகளை நேரடியாக கேட்கவில்லை, இருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய ஒரு பாசம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். நபி அவர்கள் மரணிக்கும் பொழுது அங்கே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்க மாட்டார்கள், அவர்களுக்கு செய்தி தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள். செய்தியை நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கிற அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் மதீனாவுடைய அதே தெருவிலேயே அவர்கள் பிரம்மை பிடித்தவர்களாக, ஒரு பித்தனை போல, பைத்தியம் பிடித்த ஒரு மனிதனை போல அந்த மதீனாவினுடைய தெருவிலே அங்கேயே
அலைந்து கொண்டிருப்பார்கள். கடைசியில் அங்கேயே மயங்கி விழுந்து விடுவார்கள். நபி அவர்களுடைய அந்த இறப்புடைய செய்தியை அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கடைசியில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அவர்களுடைய ஆட்சி வரும் பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மூட்டை முடிச்சுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு, நான் இனிமேல் நபி இல்லாத இந்த ஊரில் எனக்கு இருக்க பிடிக்கவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் யாருக்கும் பாங்கும் சொல்லவில்லை. நபி அவர்கள் மரணத்திற்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒரு இமாமிற்கும் பாங்கு சொல்லவில்லை. இதுவே அன்று இருந்த சஹாபாக்களுக்கு ஒரு பெரிய கவலையாக இருந்தது. ஆட்சியிலே இருக்கக்கூடிய ஹலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து கெஞ்சுகிறார்கள், தயவு செய்து இந்த ஊரை விட்டு நீங்கள் செல்ல வேண்டாம், இந்த ஊரிலேயே இருங்கள் என்று அவர்களிடத்திலே கட்டாயமாக வற்புறுத்தி அவர்கள் கெஞ்சுகிறார்கள். கடைசியில் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள், வலா அத்தஹம்மலுல் மதீனத பிதூனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் முஹம்மது இல்லாத இந்த மண்ணிலே, இந்த மதீனாவிலே என்னால் இருக்க எனக்கு மனமில்லை என்று சொல்வார். கடைசியில் அவர்களை சமாதானப்படுத்தி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அங்கேயே அபூபக்கர் அவர்கள் இருக்க வைப்பார். கடைசியில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணமும் நிகழ்ந்துவிடும். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் சிரியாவிற்கு போகக்கூடிய படையோடு நானும் செல்கிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ரணம், அவர்களுக்கு அந்த காயம் இன்னும் ஆறவில்லை. கடைசியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கொடுப்பார்கள். அந்த சிரியாவை போர் தொடுத்து போகக்கூடிய முஸ்லிம் படையிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் போட்டு அந்த படையோடு அனுப்பி வைப்பார்கள். கடைசியில் சிரியாவை முஸ்லிம் படை வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு சிரியாவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள். ஏனென்றால் இப்பொழுது சிரியா இஸ்லாமியர்களுடைய கையிலே வந்துவிட்டது. அங்கே நிர்வாகத்தை அமைக்க வேண்டும், இன்ன பிற வேலைகள் இருக்கிறது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவிற்கு வருவார்கள். வந்தவுடன் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சிரியாவுடைய பள்ளிவாசலிலே முதல் முறையாக பல வருடங்களுக்கு பிறகு, நபி அவர்களுடைய இறப்புக்கு பிறகு பாங்கு சொல்லாத பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் அந்த சிரியாவிலே பாங்கு சொல்வார்கள். தானாக விரும்பி பாங்கு சொல்வார்கள். இதை கேட்டவுடன் அங்கு இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் அழுவார்கள். குறிப்பாக உமர் அவர்களுடைய வேலையால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சென்று அவர்களுடைய ஹாதிம் பணியால் இந்த வார்த்தையை வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். நான் வேலைக்கு சேர்ந்தது முதல் உமர் அவர்கள் இப்படி அழுதது போல எந்த நாளும் அழுததில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்ல சொல்ல எல்லா சஹாபாக்களுக்கும் நபி அவர்களுடைய காலத்தை நினைவூட்டுகிறது. அங்கேயே தாரை தாரையாக தேம்பி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறார்கள். நபி அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களுடைய மௌத்துக்கு பல வருடத்திற்கு பிறகும் சஹாபாக்கள் அதே பாசத்தோடு அதே நேசத்தோடு வாழ்ந்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த உத்தமர்களுடைய வழித்தோன்றல்களிலே வந்த நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கேவலம் ஒரு பணத்திற்கு கூத்தாடக்கூடிய ஒரு கூத்தாடி, ஒரு நடிகனை நம்முடைய வாழ்க்கையுடைய முன்மாதிரியாக இன்றைக்கு நாம் கடைபிடிக்கும். படத்திலே அவன் எவ்வாறு முடிவெட்டுகிறான், எவ்வாறு தாடி வைக்கிறான், எவ்வாறு உடை அணிகிறான், கேவலம் ஒரு அரசியல்வாதியை கூட இன்றைக்கு நம்முடைய முன்மாதிரியாக இன்றைக்கு நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவனுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் இங்கே நாம் கவலைப்படுவது ஒரு தவறல்ல, கவலைப்படலாம். அதற்காக
நேர்ச்சை என்கிற பெயரில் இஸ்லாத்திலே ஆகுமாக்கப்படாத, சம்பந்தமே இல்லாத ஒரு ஈமான்தாரிக்கும் அவன் செய்யக்கூடிய அந்த காரியத்திற்கும் தொடர்பில்லாத எத்தனையோ காரியங்கள் சமீபத்திலே நடந்தது. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான காரியங்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அவனுடைய போட்டோவை போனிலே வைத்துக்கொண்டு, கேவலம் ஒரு கூத்தாடி பொம்பளை அவளுடைய உருவத்தை நம்முடைய பைக்கிலே வைத்துக்கொண்டு, இதுவெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கேவலத்திலும் ஆக கேவலமான ஒரு செயல். நம்முடைய உத்தம தியாகிகளுடைய வழித்தோன்றல் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம். இப்படிப்பட்ட இந்த முட்டாள்களுடைய நாளை மறுமையுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு 3 வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். யார் யாரெல்லாம் நடிகனை பார்த்து முடிவெட்டி கொண்டு, நடிகனுடைய போட்டோவை வைத்துக் கொண்டு, நடிகனை போல பேசுவது, நடிகனை போல நடந்து கொள்வது, நபி அவர்களை தவிர்த்து இந்த உலகத்திலே யாரையெல்லாம் அவன் அதிக நேசத்திற்கு வைத்துக் கொண்டானோ அப்படிப்பட்ட அந்த முட்டாள் நாளை மறுமையில் எவ்வாறு புலம்புவான் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். யௌம துகல்லபு வுஜூஹுஹும் பின்னார், நரகத்திலே அவனுடைய முகத்தை போட்டு அங்கே தேய்க்கும் பொழுது, அந்த நெருப்பு கட்டியில் அவனுடைய முகத்தை வைத்து இழுக்கும் பொழுது, யா லைத்தனா யகூலூன, அவன் சொல்வான், கதறுவான், யா லைத்தனா அத்தானல்லாஹு வ அத்தான ரசூலா, உலகத்திலே வாழும் பொழுதே அல்லாஹ்விற்கும் நபிக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்க வேண்டுமே, எனக்கு வந்த கை சேதமே என்று அங்கே அவன் புலம்புவான். கூடுதலாக இன்னொரு வார்த்தையையும் சொல்வான், வகாலு ரப்பனா இன்னா அஸானா சாததனா வ குபராஅனா, யா அல்லாஹ், தெரியாமல் எங்களுடைய யார் யாரையோ தலைவனாக வைத்துக் கொண்டு அவனை நான் பின்பற்றி விட்டேன், யார் யாரையோ பெரியவர்களை வைத்துக் கொண்டு அவர்களை நான் பின்பற்றி விட்டேன், சபீலா, எனக்கு அவர்கள் தவறான வழியை காட்டிவிட்டார்கள் என்று அல்லாஹ்விடத்திலே புலம்புவான். கடைசியில் சொல்வான், ரப்பனா, இறைவா, ஆத்திஹிம் லிஅஃபைனி மினல் அதாபி, எனக்கு தரக்கூடிய இதே தண்டனையை போல அவர்களுக்கும் நீ கொடு, என்னுடைய இந்த நிலைக்கு அவர்கள்தான் காரணம், எனவே அவர்களுக்கு என்னை போல 2 மடங்கு கொடு என்று அந்த நரகவாசி உலகத்திலே கூத்தாடிகளையும் அரசியல் தலைவர்களையும் அதிக பாசம் வைத்துக் கொண்டு அவர்களின் மீது பைத்தியமாக வாழ்ந்த அந்த மடையன் நாளை மறுமையில் புலம்புவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த மக்களுடைய நிலைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் என்பதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கோடிட்டு காட்டிவிட்டார். இனியும் நாம் திருந்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அதனுடைய நிலைப்பாடுகளை அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நபியின் மீது முழுமையான பாசம் வைத்து நபி அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அதே போல வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தரல் புரிவானாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.